Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் பயணிகளிடம் அடாவடியில் ஈடுபட்ட அரசு ஓட்டுநரின் அராஜகம் வீடியோவாக வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னமராவதியில் உள்ள பேருந்து நிலையத்தில் புனரமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அதன் அருகே உள்ள திடலில் இருந்து தற்காலிகமாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் திருப்பத்தூர் செல்லும் அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் தானியங்கி கதவுகளை மூடி உள்ளார். இதனால் பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் இறங்க வேண்டிய பயணிகள் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் உள்ள நிறுத்தத்தில் இறங்கியுள்ளனர். முந்தைய பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தாமல் சென்றது குறித்து பயணி ஒருவர் வீடியோவாக எடுத்தபோது ஒருமையில் பேசி அவரை ஓட்டுநர் மிரட்டியுள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்து ஓட்டுநரும் அராஜகத்தில் ஈடுபட்டது பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சார், பொன்னமரை பஸ் ஸ்டாண்ட் முடிய முடியாதா? ஏன் சார், ஏன் சார் இது ஸ்டாப் இல்லையா சார்? பொன்னமரை பஸ் ஸ்டாண்ட் வீடியோ எடுத்து என்னோட போறியா? போய் மேனேஜர் வேலைங்க போங்க. ஏங்க நீ இங்க நிப்பாட்ட முடியாதா? முடியாது. சரி, எவ்வளவு பேர் இறங்குறீங்க? அப்படி என்ன உங்களுக்கு இது? இறக்குறா என்ன உங்களுக்கு? சார், கதவை திறங்க சார், கதவை திறங்க சார். முடியாது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி பேருந்துகளை முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களை அழைத்துச் செல்லும் தனியார் பள்ளி பேருந்துகளின் தரம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே வடமங்கலம் தனியார் கல்லூரி மைதானத்தில் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டுப்பாட்டில் வரும் 300க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி பேருந்துகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. இந்நிலையில் பேருந்துகளில் படிக்கட்டுகள் சரியாக உள்ளதா, பிரேக் சரியாக பிடிக்கிறதா, ரிவர்ஸ் கேமரா வேலை செய்கிறதா என்பது குறித்து அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலத்தில் வீட்டுக்குள் மூதாட்டி உடல் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோரிமேடு அடுத்துள்ள தனியார் சட்டக்கல்லூரி அருகே உள்ள வெங்கடேஸ்வரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அன்னலட்சுமி. 60 வயதான இவரின் கணவர் ஏற்கனவே இறந்துவிட வாடகை வீட்டில் இடதுகால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் மூதாட்டி அன்னலட்சுமி தனியாக வசித்து வந்தார். அவரது மகள் கலைச்செல்வி காலை உணவு வழங்குவதற்காக வந்து பார்த்தபோது எரிந்த நிலையில் தாயார் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இச்சம்பவத்தில் மூதாட்டி மின்கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தாரா அல்லது யாரேனும் ஜன்னல் வழியாக தீ வைத்தனரா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிசம் பெருகியுள்ளதால் கொலை மர்ம மரணங்கள் அதிகரித்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. சென்னையில் வளர்ப்பு நாய் கடித்து 10 வயது சிறுவன் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவல்லிக்கேணி நடுக்குப்பம் 8வது பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்ற சிறுவன் கடந்த 30ஆம் தேதி வீட்டருகே உள்ள கடைக்கு நடந்து சென்றார். அப்போது பக்கத்து வீட்டில் வசிக்கும் விஜயசாந்தி என்பவர் வளர்த்து வரும் நாய் சிறுவன் சந்தோஷ்குமாரை கடித்ததில் அவரது வலது தொடையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து சிறுவன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வளர்ப்பு நாயின் உரிமையாளர் விஜயசாந்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிறுவனின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். நாய்க்கடி தொடர்பாக நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி 24 மணி நேரம் முடிவதற்குள் நாய்க்கடி சம்பவம் அரங்கேறி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.